Hi friends, welcome to our channel Naval Sa. And say இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சம பிரம்மாண்டமான ஒரு கதை. சோ இந்த கதை வந்து பல வருஷமா நம்ம படிச்சிருக்கோம், கார்ட்டூன்ஸ்ல பார்த்திருக்கோம். ரீசன்ட்டா ஒரு மூவி கூட பார்த்தோம். அது சரியா வரல, சரியா போகல. ஆனா இப்போ மறுபடியும் அதே படத்தை மறுபடியும் எடுக்கறாங்க. அது பெரிய லெவல்ல எடுக்கறாங்க. சோ இது என்ன படம் நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிடுவீங்க. சோ அதுதான் அதுக்கு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ படம் பேர் என்ன? ராமாயணா. ஸோ இதுதான் படம் பேர். ஸோ அதுக்கு தான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ரன்பீர் கபூர் சார், அப்புறம் யஷ், அப்புறம் வந்து சாய் பல்லவி. ஸோ இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இதை டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து நிதேஷ் திவாரி அண்ட் மியூசிக் பை நம்ம ஹான்ஸ் ஜிம்மர் அண்ட் ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் படம். இப்போ பார்த்தாலே தெரியும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அந்த ராமாயண கதை வந்து ரொம்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். அந்த கார்ட்டூனில் வந்த மூவியெல்லாம் நம்ம நிறைய நாளாக பார்த்துருக்கேன். அது ரொம்ப பிடிச்ச மூவி அது. ஸோ இந்த ஸ்டோரியுமே ரொம்ப எப்பிக்கான ஒரு ஸ்டோரி. அந்த ராமுக்கும் ஒரு ராமனோட கதை, அந்த சீதாவை கடத்துறது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம நிறைய கேட்டு அந்த ஃபுல் கதை வந்து நமக்கு மைண்டில் உட்காந்துருச்சு. பட் ஸ்டில் அந்த மூவியை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். ஸோ இது வந்து நிதேஷ் திவாரி அவங்க டைரக்ட் பண்ணி இந்த ராமாயணத்தை வந்து அவங்க டைரக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இது ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகுது. பட் இந்த வருஷம் அது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ராமர் வேஷத்தில் வந்து நம்ம ரன்பீர் கபூரை பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த பீஸ் எல்லாம் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல லுக் இருக்குது. சேம் வந்து நம்ம யஷ் வந்து ராவணனை வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பா தெரியும் கேஜிஎஃப்ல வந்து இந்த ஹீரோ கலந்த ஒரு வில்லன் தான் இருக்கும். இதுல டோட்டலா ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் தான். சோ கண்டிப்பா சூட் ஆகும். அவங்களுக்கு அந்த பாடி அந்த இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா சூட் ஆகும். சோ நல்ல ஒரு காஸ்டிங் தான். சீதா ரோலுக்கு வந்து நம்ம சாய் பல்லவி மேம் நம்ம தமிழ்ல பார்த்துருக்கோம், தெலுங்குல பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஒரு ரொம்ப சட்டல் அண்ட் ஒரு ரொம்ப அழகான ஒரு லேடின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக சூட் ஆவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம டேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அது என்ன சொல்லுவாங்க கேப்சர் பண்ணதே ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபெக்ட்டாவே இருக்கு. நம்மளுக்கு இதுல இந்த காஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமா இப்போ அனுமான் தான். அனுமான் வந்து நான் எங்கேயும் படித்தேன், சனி தேவ் தான் வராங்க. சனி தேவ்லாம் கண்டிப்பாக செமையா இருக்கும். பட் எக்ஸாக்டா யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. वीडियो के अंदर जाते हैं. The existence of time, Trinity rules three worlds. Okay. Brahma, God who creates sun. Vishnu super है. समय बनेगा. Vishnu. विष्णु. God who protects. Oh. शिवा. God who Oh, destroys. Samara. Parallel. But the three creations return. Take over the three worlds. Worlds. Okay. Worshipped for 5,000 years by 2.5 billion people. Oh, Sama. Oh, Sama. Oh, खतरनाक है ये रावण. Oh, Ravana, power and revenge. Rama, dharma and sacrifice. Hanuman Sunny Deol, correct? And for IMAX. Okay.
ஓ சவா எஸ் ரன்வீர் கபூர் சம தீபாவளி 26-27 ஸோ ஓ மை காட் அந்த லெவலில் அந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து விஷுவல் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பலே அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், சின்ன சின்ன விஷயங்கள், பட் ஸ்டில் ரொம்பவே அந்த குவாலிட்டி வந்து நம்ம வந்து நினச்சதை விட என்ன சொல்லுவாங்க வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதான் சொல்லுவாங்க நம்ம அந்த பாகுபலி சொல்லுவாங்க அந்த எஃபெக்ட்ல எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் தோணிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த 3 கடவுள் நம்ம பிரம்மா விஷ்ணு அப்புறம் சிவனை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராமனை காமிச்சிட்டு அப்புறம் ராவணனை காமிக்கிற விஷயம் அது அந்த அழகா அந்த ஏஐ சொல்லுவாங்க அந்த டிஜிட்டல் ஏஐ அந்த எஃபெக்ட்ஸ்ல கொஞ்சம் அப்படியே செம்மையா இருந்துச்சு. அது வந்து யூனிவர்ஸை ஒரு இது பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு அந்த தீம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அதுவும் ராம் இதில் வந்து நம்ம ரன்வீர் கபூர் சார் வந்து அந்த இதில் பார்த்ததும் வேற ராவணன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க அந்த இதில். செம்மையா தெரியுது அது பார்க்கறதுக்கு. ஸோ 2 பேரத்தோட இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சொல்லுவாங்க ஆஸ் எ விஷுவலாக பார்க்கணும். இப்போ அந்த ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கே இந்த லெவலில் இருக்குன்னா உண்மையிலே அந்த படத்தை பார்க்கணுங்கிறது. நெக்ஸ்ட் இயர் தான் வரணும் போட்டாங்கன்னா அது என்ன நெக்ஸ்ட் இயர் தீபாவளி செம்மையாக இருக்கும் போது. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டில் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ராமாயண கதை வந்து அந்த அளவுக்கு இன்னும் வெளியே வரல. நம்மளோட பொட்டென்ஷியல் வந்து நிறைய இருக்கு. அது விஷுவலாக சூப்பராக காமிக்கலாம், பட் ஸ்டில் காமிக்க முடியல. அது மேபி இந்த தடவை இந்த படத்தில் வருமானு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து 100% இது இருக்கு. கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஏன்னா ராமர் அந்த அம்பு விடுற சீன் வந்து அந்த யூனிவர்ஸ்குள்ளேருந்து அப்படி போகிறது, அப்புறம் அதுக்கப்புறம் டைட்டில்லாம் சூப்பராக படிக்கணும். அந்த ஓம் வந்து அதுக்கப்புறம் அது ராமாயணங்கிறது வர்றது அப்படிலாம். அப்புறம் அந்த வேர்ல்டு அப்படி சின்னதாக ஒரு ரொட்டேஷன் கொடுக்குது. நிறைய விஷயம் அவங்க காட்டாங்க. ராமாயணத்துக்கு ஒரு விஷயம் வந்து அவங்க அழகா அதை காட்டி ஒரு டைட்டில் போட போச்சு, ஒரு சின்ன சின்ன டீடைலிங் காட்டின விதமும் ரொம்ப அழகா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம ஆக்சுவல் ராமரை வந்து காமிச்சாங்க, அப்புறம் ஆக்சுவல் ராவணனையும் காமிச்சாங்க. ஸோ அப்புறம் ஏதாவது ஃபைட் சீன் காட்டுவாங்கன்னு நான் இவ்வளோ ஆர்வமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தா கட் போட்டு அடுத்த வருஷம் தான் வரணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷன்ஸ். எனக்கு வந்து எப்படின்னா ராமரை நம்ம ஆஸ் என் ரன்வீர் கபூர் வந்து பார்த்தது வந்து நிறைய அந்த சாந்தமான ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக போர்ட்ரே பண்ணுறது சூப்பராக பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் ராவணன் கேரக்டர் யஷ் வந்து எப்படி பண்ணுவாங்கிறது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக ஆச்சு. அது யஷ் பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் கேஜிஎஃப் சாரோட அந்த வாய்ஸே வேற லெவல். அவங்க பாடி லாங்குவேஜ் இப்போ வேற ராவணனாவே கொடுத்தாங்க, கண்டிப்பா அவங்கள அப்படிதான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம சனி தேவல் அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காங்க. ஸோ அது வந்து ஹனுமான் கேரக்டருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஏன்னா சனி தேவல்னா எல்லாத்துக்கும் தெரியும் என்ன மாதிரி பவர்ஃபுல்லாக எப்பவுமே அந்த அதுனா ஒரு பவர்னாலே இந்த சனி தேவல் தான். ஸோ அதுக்கு ஹனுமான் வந்து பர்ஃபெக்டான சாய்ஸ். அப்புறம் சாய் பல்லவிக்கு வந்து நம்ம சீதா மேம், அப்புறம் லக்ஷ்மணுக்கு ஒரு ஹீரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எக்ஸாக்டா என்னன்னு தெரியல, பட் ஓரளவுக்கு இந்த காஸ்டிங்கே கண்டிப்பா ஒரு சக்சஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ விஷுவலாகவும் பார்க்கறதுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து நெக்ஸ்ட் இயர் நமக்கு கண்டிப்பா மியூசிக்கும் ஹேண்ட்ஸ் இவர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மியூசிக் லைட்டாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த குவாலிட்டிக்கு ஏத்தாப்புல அந்த மியூசிக் போட்டிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்ல சின்னதாக அந்த ஒரு வேர்ட் மட்டும் சிஆராம் பொண்ணு அழகாக பாடுறாங்க. ஆமா, அது சொல்லியே லாஸ்ட்ல சரி ஓகே நம்ம மியூசிக் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு இது வந்து ரொம்பவே அந்த டச்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப அழகாக செம்மையா இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் ஃபுல்லாகவே ஐமேக்ஸ் தான் ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுவே அது அந்த மாதிரி ஐமேக்ஸ் சீனுக்காகவே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஐமேக்ஸ் சைட்டில் செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு தான் வரப்போகுது. தீபாவளி நெக்ஸ்ட் இயர் செம்மையாக இருக்கும் போது ஸோ நம்மளாம் வெயிட் பண்ண மாதிரி இந்த படத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர். ஸோ இன்னைக்கு கூடிய சீக்கிரம் பாட்டு ட்ரெய்லர்னு எல்லாம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் எடுத்துச்சு, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.